ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம் கைஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா February 24. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி 10 நிமிஷமாக போகுது. இனிமேல் ஆர்டர் உழுகலை கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3 பூம்பர் வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. அக்கா இந்தாங்க. ஓகேங்க்கா. ஆனில் தான் இருக்கும். ஆனில் தான் இருக்கும். ஆமாம். வெட்டி விலாகர். வெட்டி வி வெட்டி. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ போர்ட்டல்லாம் வந்து பார்சல் ஓட்டிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ரேப்பிடோ சைட்லேருந்து மெசேஜ் போட்டாங்க, போர்ட்டர் சைட்லேருந்து மெசேஜ் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. ஸோ அது பார்சல் ஓட்டுறனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்தந்த அஃபிஷியல் ஆப்லேயே போட்டாங்க மெசேஜ். நான் உங்கள் சைடில் போடுற பார்த்துக்கோங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. கைஸ் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம் கைஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா February 24. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:59 ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓட்ட போகிறோம். எப்போ இருந்துன்னா நைட்டு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். சரிங்களா? ஏன் ப்ரோ பர்டிகுலராக அந்த டைமில் ஓட்டுறீங்கன்னா, சரி பார்ட் டைமாக ஓட்டி பார்ப்போம். ஏன்னா அந்த டைமில் ஓட்டினா ஏதோ இன்சென்டிவ் மாதிரி போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு சைடில் போடுற பார்த்துக்கோங்க. அந்த டைமில் ஓட்டி ஒரு 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 220 ரூபா இன்சென்டிவ்னாங்க. நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்டு கேட்டேன், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதுக்கு என்னமோ ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. எந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, 2 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து லாகின்ல இருக்கணும் அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட யூனிஃபார்ம்லாம் இல்லை. நம்ம ஐடியா இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்மகிட்ட யூனிஃபார்ம் இல்லை, பேக் எதுவும் இல்லை. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 7:03. நம்ம ஆன்லைன் பண்ணியாச்சு. பார்க்கலாம் ஏதாச்சும் ஆர்டர் உழுகுதான்ட்டு. ஜொமேட்டோ நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தாங்க கைஸ் ஓட்டுறேன். நான் ஸ்விக்கி தான் ஓட்டியிருக்கேன், ஜொமேட்டோ ஓட்டினதில்லை. சரி ஜொமேட்டோவில் இன்சென்டிவ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. 3 மணி நேரம் ஓட்டுறோமா, 7 to 10, 3 மணி நேரத்தில் ஒரு 500 ரூபாயாச்சும் ப்ராஃபிட் வர மாதிரி ஓட்டணும் கைஸ். பெட்ரோல் செலவே எல்லாம் போக ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி பார்க்கலாம். கிளிக் ஆகுதா இல்லையான்ட்டு இதை பண்ணி இன்றைக்கி நம்மளுக்கு. கைஸ் நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிவரி சம்மந்தப்பட்டது தான். ஸோ டெலிவரி பாய்ஸ் மறக்காமல் எல்லாருமே நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இனி ஃபஸ்ட் ஆர்டர் உழுகலை. இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். இருங்க, கிழமை கூட தெரில கைஸ், செவ்வாய்க்கிழமை தான். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி 10 நிமிஷமாக போகுது. இனிமேல் ஆர்டர் உழுகலை கைஸ். இதில் இங்கே கேரண்டீடு ஆர்டர்ன்ட்டு இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு போனால் ஒருவேளை ஆர்டர் உழுகுமா? 450 மீட்டர்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆர்டர் அடிக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சு. சவுண்டு வருது, ஆனே ஆக மாட்டேது. கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சு கைஸ். ஸ்ரீ குமரன் மெஸ், இந்த கடை தெரியும், அங்கே தான் இருக்குது. இது ஒன்று தந்துடுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3 பூம்பர் வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. என்னடா திடீர்னு பூம்பர் வாங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்காதீங்க. நம்ம அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு அக்கா வந்தாங்க. அக்கா வந்துட்டு பூம்பர் இது பொட்டி கடை எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இங்கே பக்கத்தால் இருக்குதுன்னு சொன்னேன். நானும் சரி ஆர்டர் கிடைக்கல, சரி முன்னாடி பொட்டி கடைக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ தலை சுற்றி வாந்தி வருமாவா பூம்பர் போடலைன்னா. சரி அதனால் தான் பூம்பர் வாங்கிட்டேன். அவங்க அங்கே இருக்காங்களான்னு தெரில. இருந்தாங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. தான் பிக்கப்பு. இல்லைன்னா அந்த பூம்பரத்துக்கு ஜோப்புக்குள்ளே போட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இந்த அங்கே தான் நிற்கிறாங்க. இருங்க கொடுத்துட்டே போயிடுவோம். அந்த அக்கா தான். அக்கா இந்தாங்க. ஓகேங்க்கா.
கைஸ் அவ்வளோதான் கைஸ், கொடுத்தாச்சு, வாங்கிட்டாங்க சிரிச்சிட்டு. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. கொடுக்கும்போது அவங்க மூஞ்சியில் ஒரு ஸ்மைலு. வாமிட் வருமாம்மா பஸ்ஸில் போகும்போது. சரி, அதனால தான் சரின்ட்டு நாங்கள் பக்கத்தால் பொட்டி கடை இருந்துச்சு, நான் அப்படியே ஆர்டர் தேடி சுற்றிட்டு இருந்தேன். அப்படியே போய் வாங்கிட்டு கொண்டு போய் தந்துட்டேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த கடை தான். ஆன்ல தான் இருக்கும். ஆன்ல தான் இருக்கும். ஆமாம், வெட்டி விலாகர். வெட்டி வி வெட்டி. காய்ஸ் இது கரெக்டாக ட்ராப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3 கிலோமீட்ரு. பிக்கப் பண்ணியாச்சு, வாங்க ஃபாஸ்ட்டாக போய் ட்ராப் பண்ணலாம். காய்ஸ் டிராஃபிக் தான் காய்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:22 ஆச்சு. இனி நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்ரு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான் கால் பண்ணிட்டேன், வரேன்னாங்க. நேம் ப்ரோ? நிதிஷ். ஓகே ப்ரோ. கைஸ் அவ்வளோதான், ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 48 ரூபா வந்திருக்கு கைஸ் கரெக்டாக. ஓகே கைஸ் பாருங்கள், அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு 45 ரூபா. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே ப்ரோ. கைஸ் செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இது கரெக்டாக ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் கைஸ் கரெக்டாக ட்ராப்பு. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ போர்ட்டல்லாம் வந்து பார்சல் ஓட்டிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ரேப்பிடோ சைட்லேருந்து மெசேஜ் போட்டாங்க, போர்ட்ரு சைட்லேருந்து மெசேஜ் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. ஸோ அது பார்சல் ஓட்டுறனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்தந்த அஃபிஷியல் ஆப்லேயே போட்டாங்க மெசேஜ், நான் உங்கள் சைடில் போடுற பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கவுங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்கேன் பண்ணிடுறீங்களா கேஷா? கைஸ் செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துச்சு? அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3வது ஆர்டரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:53 ஆயிடுச்சு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலாம் லாங் ஆர்டரில் விழுகும், இதில் லாங் ஆர்டரில் விழுகிறது இல்லை. எனக்கு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3மே பார்த்தீங்கன்னா 45 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா அப்படி தான் விழுந்துட்டு இருக்குது. ஓகே தான், பக்கத்துலேயே டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா 5 ஆர்டர் முடித்தா அந்த இன்சென்டிவ் வேறு போட்டிருக்குல்ல. கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் விழுந்துருச்சு கைஸ், பேட்ச் ஆர்டரு. 2 ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்கப்பு பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்கு, செகண்டு பிக்கப்பு தம்பி எண்ணன் பிரியாணி. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ப்ரோசன் மாலில் தான் இருக்கிறோம்.
அந்த ஆர்டர் பிக்கப் பண்ண வந்தாச்சு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியாச்சு. நீ அடுத்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணும். வெளியே போலீஸ் வேறு நின்றுட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு வண்டி வெளியிலே போட்டு வந்துட்டேன். 3 போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க கைஸ். மாலை இன்னைக்கு காற்று வாங்குது போல். கைஸ் 4வது ஆர்டரை பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு கைஸ். இதானா? ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். 4வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. நீ போய் டெலிவரி தான். 2 ஆர்டர் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. போய் டெலிவரி பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே சின்ன வேடம்பட்டி. .6 கிலோமீட்டர் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி. ப்ரோ ஜொமேட்டோ அவ்வளோதான் கைஸ். 3rd ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. 4th ஆர்டரு சேரன்மா நகர் 5 கிலோமீட்டர் கைஸ். கரெக்டாக இங்கேருந்து 5 கிலோமீட்டர் கைஸ். அடுத்த ஆர்டர் டெலிவரி. 2 ஆர்டர் எடுத்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ இது டெலிவரி பண்ணி முடித்தோம்னா மொத்தம் 4 ஆர்டர் ஆச்சு. ஆர்டர் ஃப்ளோவில் பரவாயில்ல கைஸ், இருந்துகிட்டே தான் இருக்குது ஜொமேட்டோவில். என்ன இந்த சர்ஜெல்லாம் இதில் போட மாட்டாங்க போல். நான் ஸ்விக்கியில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சர்ஜெல்லாம் போடுவாங்க, 10 ரூபா 5 ரூபா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா. இதில் அந்த மாதிரி போட்ட மாதிரி தெரில எனக்கு எதுவும். ஸோ ஜொமேட்டோ பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜொமேட்டோ ஏர்னிங்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஸோ கோயம்புத்தூரில் ஜொமேட்டோ ஓட்டுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, ஓகேவா அப்படின்ட்டு கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஜெப்டோலேயே ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அது கஸ்டமர் கேர்லேருந்து அவங்க கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க எப்போ ஓட்டுவீங்கன்ட்டு. ஸோ கோயம்புத்தூரில் ஜெப்டோ ஓட்டுறவங்க யாராச்சும் இருந்துச்சுன்னா ஏர்னிங்ஸில் எப்படி வருதுன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கோயம்புத்தூரில் ஜெப்டோவில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, இன்சென்டிவ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நேற்றே ஓப்பன் பண்ணிட்டேன். ஷேடோஃபேக்ஸு லோடு ஷேரு எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். பட் ஷேடோஃபேக்ஸு லோடு ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அமௌண்ட்டு ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஸோ இன்சென்டிவ் எதுவுமே இல்லை பேஸ் பண்ணி. சரி, அதனால தான் நான் அதை ஓட்டலை. ஜெப்டோவில் இன்சென்டிவ்லாம் கொஞ்சம் நல்லா வரும் சர்ஜு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் ஓட்டினதில்லை. ஸோ யாராச்சும் ஓட்டியிருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஜெப்டோவில் எப்படி ஏர்னிங்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு. கோயம்புத்தூரில் நான் சொல்கிறது, சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில். அவ்வளோதாங்க சார் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த ஆர்டருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 94 ரூபா வந்துருக்குது. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் முடிச்சிட்டோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 8:36 ஆயிடுச்சு. செல்ஃபி வேறு கேட்குது கைஸ். அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ், 54 ரூபா. தெரியுதான்னு தெரில, நான் சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல கைஸ். ஆர்டரு ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கிறானுங்க. ஒரு ஆர்டரு கொடுத்தோன்னே நிற்க கூட இல்லை, அதுக்குள்ளே அடுத்தடுத்த ஆர்டரு சடனாக போட்டே இருக்கிறாங்க. பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஒரு 80 ரூபாய்க்கு அடித்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இனி டைம் இப்போ 8:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓட்ட போகிறோம். கரெக்டாக 80 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த 5வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஸ்ரீ ஆனந்தாஸ் பேக்கரி. இதுதான் 8286 ஸ்ரீ ஆனந்தாஸ் பேக்கரி. கைஸ் ஃபுல்லாக ஏசி போட்டிருக்காங்க கைஸ், கூலிங்காக இருக்குது. ஏய் சரி, எவ்வளோ நேரம் ஆகும்?
ஆஃப் அன் ஹவர் ஆகுமா? சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன் நான். ஆர்டர் ரெடியாக இருக்கே, அரை மணி நேரம் ஆகுங்கிறாங்க. இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? சரி வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். நான் இதை எடுத்துகிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காய்ஸ் தோ இதான் கைஸ், பெரிய கேக்கு போல். வெயிட் பண்ண வச்சுட்டாங்க கைஸ். எத்தனை ஒரு 10 மினிட் போல் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இதில் ஜொமேட்டோவில் வெயிட்டிங் சார்ஜ் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், ஜொமேட்டோவில் வெயிட்டிங் சார்ஜ் இருக்கான்ட்டு. ஓகே, போய் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இதுக்கு முதல்ல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைம் பாருங்கள், 8:55 ஆயிடுச்சு. ஆ 80 ரூபாய்க்குண்ணா. கைஸ் கரெக்டாக இனி அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குது. மழை வேறு தூடுற மாதிரி இருக்குது கைஸ், மின்னல்லாம் விட்டுது. இதுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். வெயிட்டிங் சார்ஜ் வருதான்னு பார்ப்போம், டெலிவரி பண்ணிவிட்டு பார்க்கலாம் வெயிட்டிங் சார்ஜ் வருதான்ட்டு. ஸ்விக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வரைக்குமே வெயிட்டிங் சார்ஜ் இருக்குது. ஓ மழை வேறு தூடுது. 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வெயிட்டிங் சார்ஜ் இருக்குது. 5 ரூபா தருவாங்க, 1 நிமிஷத்துக்கு 1 ரூபாங்கிற கணக்கு பண்ணி தருவாங்க வெயிட்டிங் பண்ணோம்னா. பட் ஜொமேட்டோவில் அப்படி இருக்கான்ட்டு நம்மளுக்கு தெரியல கைஸ். அவ்வளோதான் கைஸ், அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 55 ரூபா வந்திருக்கு. வெயிட்டிங் சார்ஜ் வரல கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 75 ரூபா கைஸ். நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன்ல லாங்காக எதுவுமே உழுகலின்ட்டு, இதுதான் லாங்கு. 7 கிலோமீட்ரு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 75 ரூபா போட்டுருந்துச்சு. அக்செப்ட் பண்ணிட்டேன். வந்துருச்சு 5151. ஓகே அவ்வளோதான் கைஸ், ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. நீ போய் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணால் போதும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு. இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா காலப்பட்டி. ஓகே 7.4 கிலோமீட்டர் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டரு டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:52 ஆயிடுச்சு கைஸ். இதான் லாஸ்ட் ஆர்டரு. மொத்தம் இன்றைக்கி இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 7 ஆர்டரு டோட்டலாக. ஜிபே பண்ணிடுறீங்களா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான், இது அவங்க ஜிபே பண்ணிட்டாங்க. டைம் 9:55 ஆச்சு. என்ன 78 ரூபா காட்டுச்சு, 72 ரூபா தான் வந்திருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10:05 ஆயிடுச்சு கைஸ். ஆஃப்லைன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பண்ணியாச்சு. அந்த கரெக்டாக எவ்வளோக்கு நம்ம இன்றைக்கி ஓட்டியிருக்கோம்னா 357 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இருங்க இருக்கு 357 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ப்ளஸ் அந்த இன்சென்டிவ்க்கு நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம். ஏன்னா அதில் ரூல்ஸு சொன்னது இருங்க நான் காட்டுறேன். இருங்க, அதில் சொன்னதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே நம்ம ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு காட்டுது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம 7 to 10 நம்ம லாகின் இருந்துட்டோம். இங்கே கம்ப்ளீட்டுன்னு காட்டியிருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நோ இன்கம்ப்ளீட்னு காட்டுது. ஆனால் நம்ம கரெக்டாக 7 மணிக்கு லாகின் பண்ணி 10 மணி வரைக்கும் லாகினில் இருந்துட்டோம். இது இன்சென்டிவ் வருமானு எனக்கே தெரில. இன்சென்டிவ் வந்தால் ப்ராஃபிட் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள் 357 ரூபா. அப்படி அந்த இன்சென்டிவ் வந்துச்சுன்னா 221 ரூபா, 221. ஓகேங்களா? மொத்தம் 578 ரூபா ஆச்சு. மைனஸ் இதில் பெட்ரோல் 80. எப்படி பார்த்தாலும் 498 ரூபா கைஸ். எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்து இங்கே காட்டுது பாருங்க, 2 மணி நேரம் 37 நிமிஷம் லாகின்ல இருந்திருக்கோம். லாகின்ல இருந்து கரெக்டாக இந்த ஏர்னிங்ஸு கைஸ். சரிங்களா? 498. அது இன்சென்டிவ் வந்தால் தான், வரலைன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் இதுதான். நான் எப்படியோ எடிட் பண்ணி காலையில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி வரலைன்னா இதுதான் நம்ம இது. சரிங்களா? நான் என்னன்ட்டு காலைல பார்க்குறேன். ஏன்னா நம்ம கரெக்டாக
ஓட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அதில் 1 கிக்கு தான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டுது. என்னன்னு தெரில எனக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலைல பார்க்குறேன் இன்சென்டிவ் வருதா இல்லையான்ட்டு. இந்த 1 தான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டுது. என்னன்னு தெரில எனக்கு. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஜாப் பற்றின வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். எல்லாருக்குமே பாய். எல்லாருமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க கைஸ். எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்.